ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாய் உங்களுக்கு என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்முடைய மொபைல் வந்து நம்மகிட்ட மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, காணாமல் போச்சு அப்படின்னா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்முடைய மொபைலை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு குதிரை கொம்பாகத்தான் அந்த விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. சரி, மொபைல் காணாமல் போச்சு அப்படி விட்டுலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய பர்சனலாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், கான்டாக்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து தவறுதலாக யார் கைக்காது போய் அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம்தான் அதிகமான மக்களுக்கு இருக்குது. ஸோ அது கூட தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய மொபைல் காணாமல் போச்சு அப்படின்னா, நம்முடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், கான்டாக்ட் இதை வந்து நம்ம இருந்த இடத்துலேருந்து நம்முடைய மொபைலை முழுமையாக எரேஸ் பண்ணுறது எப்படி, அதில் ஒன்றுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கொடுத்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் அப்பாசி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, அது பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுபோல் டெக் நியூஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கும். வாங்க இந்த வார வீடியோக்குள் போகலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிவைஸ் மேனேஜர்னு சொல்லி டைப்னா இந்த அப்ளிகேஷன், இந்த சிம்பிள் போட்ட அப்ளிகேஷன் வரும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஜிமெயில் எந்த ஜிமெயில் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குங்க அதிலெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சா நம்ம வந்து நம்ம மொபைலுக்கு எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் இப்படி தான் காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் உங்களுடைய மொபைல் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்துலேயோ அல்லது மற்றவருடைய மொபைல்லையோ யூஜி ப்ரௌசரில் போங்க. யூஜி ப்ரௌசரில் போயிட்டு டிவைஸ் மேனேஜர் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே அந்த ஆப்ஷன் இருக்கும் டிவைஸ் மேனேஜ்னு சொல்லி, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டேரெக்டாக வந்து அதே மாதிரி தான் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு உங்கள் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிங், அதாவது வந்து உங்கள் மொபைல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எடுத்து வச்சுருக்காங்க அல்லது நீங்களே பக்கத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, பக்கத்தில் மிஸ் ஆகிடுச்சு, நம்ம சுற்றி தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிங்கான்னு கேட்கும். நீங்கள் ரிங் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நீங்கள் மொபைல் சைலண்டில் போட்டினாலும் சரி, சைலண்ட் மோட் இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வந்து ரிங் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்கள் மொபைலை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய மொபைல் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் ஒரு லாக் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த லாக்கை வந்து இங்கே இருந்த மானிக்கு வந்து நீங்கள் அந்த லாக்கை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் போட்டிருக்க அந்த லாக் வந்து மற்றவங்களுக்கு தெரியும், அவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து பாஸ்வேர்டு இதை கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் உங்களுக்கு அந்த மொபைல் ஓப்பன் ஆகும். இது ரெண்டாவது ஆப்ஷன். மிக முக்கியமாக நம்மளுடைய மொபைல் காணாமல் போச்சு அப்படின்னா, திரும்ப கிடைக்கல, ஆனால் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸு, ஃபோட்டோஸ், வீடியோஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, மூணாவது ஆப்ஷனாக இருக்குது பார்த்திங்கன்னா எரேஸ்ன்னு சொல்லி, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் பண்ணான்னு சொல்லி கேட்கும். இதை நீங்கள் எரேஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், கான்டாக்ட் எல்லாமே ஃபுல் ஃபார்மேட் ஆகிரும். எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும். உங்களோட மொபைல் திரும்ப கிடைக்காட்டியும் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து தவறானவருடைய கைக்கு போகாமல், அது மிஸ்யூஸ் ஆகாமல் இதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கலாம். எந்தெந்த அப்ளிகேஷனும் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் தேவையில்லாமல், இந்த அப்ளிகேஷன் மிகவும் பயனுள்ள ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவரும் கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இதுபோல் பயன் தரக்கூடிய இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.